ஒரு மாசமாக காணவில்லை. டிஎன்ஏ டெஸ்டுக்கு தலைமறைவு. ஓடி ஒளிந்த ரங்கராஜ். ஜாய் கிறிஸ்டலா பதிவு. ராஹா ரங்கராஜோட அப்பாவை காணவில்லை அப்படின்னும் டெஸ்ட்டுக்கு பயந்து ஓடிட்டார் அப்படின்னும் அவங்களோட இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டலா தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா போலீஸ்ல புகார் கொடுத்தது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா மாதம்பட்டி ரங்கராஜா விமர்சித்து பதிவுகளை போட்டுட்டு வராங்க. அந்த பதிவுகளில் மாதம்பட்டி ரங்கராஜோட பாகசாலா நிறுவனங்களையும் ஜாய் கிறிஸ்டலா டேக் செஞ்சிருந்தாங்க. இதையடுத்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனங்களை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் ஜாய் கிறிஸ்டலா பதிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் விசாரிச்சாரு. இந்த விசாரணையின் போது மாதம்பட்டி பாகசாலா சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஜாய் கிறிஸ்டலாவோட இந்த பதிவால கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகி விட்டதாகவும் அதனால அவருடைய சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனங்களை தொடர்பு படுத்தி கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னும் வாதிடப்பட்டது. அதே மாதிரி ஜாய் கிறிஸ்டலா தரப்புல வாதிட்ட வழக்கறிஞர் இந்த சமூக வலைதள பதிவுகளால மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை பற்றியோ அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கை பற்றியோ எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது எப்படி 12 கோடி இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்த விவரங்களை அவங்க தெரிவிக்கவே இல்லை. கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் ஜாய் கிறிஸ்டலாவோட கருத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வாதங்களை முன்வைத்திருந்தாரு. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இன்று இந்த வழக்குல தீர்ப்பளிச்சாரு. அதன்படி ஜாய் கிறிஸ்டலாவோட வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு. இதனால மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. தனக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததால குஷியில இருக்கிற ஜாய் கிறிஸ்டலா இது குறித்த பதிவுகளை தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல பதிவிட்டு வராங்க. இந்த நிலைமையில ராஹா ரங்கராஜோட அப்பாவை காணவில்லை அப்படின்னும் டெஸ்டுக்கு பயந்து ஓடிட்டார் அப்படின்னும் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. இது குறித்து கூறியிருப்பதாவது, ராஹா ரங்கராஜின் அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் @மாதம்பட்டி RRஐ கடந்த 1 மந்தாக காணவில்லை. டிஎன்ஏ டெஸ்டுக்கு தலைமறைவாக உள்ளார். இவரை ஈவெண்டில் பார்த்தால் உடனே எனக்கு டிஎம் செய்யவும். குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குமாம், அதுதான் ஒளிஞ்சு ஓடுறாரு. ப்ரூஃப் பண்ணாதான் சார் மாட்டிப்பாருல்ல. ஒருவேளை பணம் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டை கரெக்ட் பண்ண டைம் எடுக்கிறார் போல. நீங்க தான் எல்லாமே லீகலா ஃபேஸ் பண்ற ஆளாச்சே, இதை மட்டும் ஏன் உங்களால லீகலா ஃபேஸ் பண்ண முடியல? ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ். என்ன நீங்க ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், சுற்றி இருக்கிறவங்களை ஏமாற்றலாம்.